சென்னை ரிப்பன் மாளிகையில் தூய்மை பணியாளர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வி. அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் போராட்டம் தொடரும் என போராட்டக் குழு அறிவிப்பு. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை கலைந்து செல்ல காவல்துறை எச்சரிக்கை. போராட்டத்தை தொடர்ந்தால் நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் என ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தல். தூய்மை பணியாளர்கள் பணியில் சேர வருகிற 31ஆம் தேதி வரை அவகாசம். அவகாசத்தை நீட்டிக்க முடியாது என ஒப்பந்த நிறுவனம் திட்டவட்டம். சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு தீர்ப்பை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட கராத்தே மாஸ்டருக்கு 10 ஆண்டு கடுங்காவல், 50,000 ரூபாய் அபராதம் விதித்தும் சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித்தின் சித்தி மகன் ஜெயபால் சிபிசிஐடி போலீசாரால் கைது. சுர்ஜித், அவரது தந்தை சரவணன் மற்றும் ஜெயபால் ஆகியோர் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது சிபிசிஐடி. திமுக ஆட்சியில் 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அடிப்படை வசதிகள் செய்து தராமல் மக்களை தனியார் பள்ளிகள் நோக்கி ஓட செய்துவிட்டு அரசு பள்ளிகளை மூடுவதாகவும் குற்றச்சாட்டு. ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் பட்டம் பெற மறுத்த கல்லூரி மாணவி. நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பரபரப்பு. தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யாததால் ஆளுநரிடம் இருந்து பட்டம் பெற விரும்பவில்லை. தான் திராவிட மாடலை நம்புபவள் என்றும் கல்லூரி மாணவி பேட்டி. கட்சி கொடி கம்பங்கள் அகற்ற தடை விதிக்க வேண்டுமென்ற மேல்முறையீட்டு மனு முடித்து வைப்பு. கம்பங்களை அகற்றும் பணியை தொடரலாம் என்றும் தனி நீதிபதி உத்தரவிட தலையிட முடியாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. மதுரை ஒத்தக்கடை பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சாலை நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கவும் ஆணை. ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவுக்கு எதிரான மனுவை அபராதத்துடன் தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம். நீதித்துறை விவகாரங்களில் தேவையின்றி தலையிட வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. வருகிற 21ஆம் தேதி நடைபெற இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு ஒரு வார காலமே இருக்கும் நிலையில் 75% பணிகள் நிறைவு. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி முழக்கம். அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயன் திமுகவில் இணைந்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார்.
மைத்ரேயன் அதிமுகவில் இருந்து வெளியேறியது உட்கட்சி விவகாரம். உட்கட்சி விவகாரத்தை வெளியில் விவாதிக்க முடியாது என இபிஎஸ் விளக்கம். கிட்னி திருட்டு விவகாரத்தில் உறுதியான நடவடிக்கை எதையும் அரசு எடுக்காதது ஏன்? திமுக எம்எல்ஏ கதிரவன் பேசிய வீடியோவை வெளியிட்டு அண்ணாமலை கடும் கண்டனம். சுதந்திர தின விழா நடைபெறும் ஜார்ஜ் கோட்டையை சுற்றி 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு. கூடுதல் ஆணையாளர்கள் மேற்பார்வையில் சென்னையில் 9100 காவலர்கள் பாதுகாப்பு. திரைத்துறையில் 50 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கும் ரஜினிகாந்துக்கு கமல்ஹாசன் வாழ்த்து. சூப்பர் ஸ்டாரை பாசத்துடனும் பாராட்டுடனும் கொண்டாடுகிறேன் என எக்ஸ் தளத்தில் பதிவு. திரைத்துறையில் 50 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள ரஜினிகாந்துக்கு இபிஎஸ், பிரேமலதா உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. பாலிவுட் நடிகர் ரித்திக் ரோஷன், தமிழ் நடிகர் சிவகார்த்திகேயன் உள்பட பல்வேறு திரைப்பிரபலங்களும் வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவு. விழுப்புரம் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம். மாரடைப்பால் மாணவன் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தகவல். திண்டுக்கல்லில் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்குள் பெயிண்டர்கள் 2 பேர் மயக்கம். தீயணைப்புத் துறையினர் இருவரையும் பத்திரமாக மீட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பல்லடத்தில் வியாபாரிகள் கடை அடைப்பு. நகராட்சியில் ஊழல் நிலவுவதாக குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் கேரளா தேசிய நெடுஞ்சாலையில் பொன்னூர் பகுதி மக்கள் போராட்டம். 20 நாட்களாக குடிநீர் வரவில்லை என கூறி காலி குடங்களுடன் சாலை மறியல் மற்றும் அதனால் போக்குவரத்தும் பாதிப்பு. நெல்லை அருகே சபாநாயகர் அப்பாவுவை முற்றுகையிட்டு அதிமுகவினர் போராட்டம். தாமிரபரணி கூட்டு குடிநீர் இணைப்பு பணிகளை தொடங்கி வைக்க சென்றபோது முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு. பொள்ளாச்சியில் அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். வீடு, சொத்து மற்றும் தொழில் வரியை உயர்த்திவிட்டதாக நகராட்சி நிர்வாகம் மீது புகார். அடுத்த மாதம் 3ஆம் தேதி திருவாரூருக்கு வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். பருவமழை தொடங்க இருப்பதால் பழுதடைந்த மின்கம்பங்களை அரசு விரைந்து சரி செய்ய வேண்டும். தாம்பரத்தில் மின்கம்பியை மிதித்து ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி நயினார் நாகேந்திரன் கோரிக்கை. ஆன்மீக சுற்றுப்பயணம் வந்த ஜப்பானியர் திருச்செந்தூரில் முருகனை தரிசித்து வழிபாடு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி முழக்கம். ரஜினியின் கூலி, ஜூனியர் என்டிஆரின் வார் 2 படங்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கலாம். சிறப்பு காட்சிகளுக்கும் அனுமதி அளித்து ஆந்திர அரசு உத்தரவு. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்க அடுத்த மாதம் அமெரிக்கா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வரி விதிப்பு தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேச இருப்பதாகவும் தகவல்.
உத்தரப்பிரதேசத்தில் வாய் பேச முடியாத பெண்ணை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை. இருபத்தி 4 மணி நேரத்தில் 2 குற்றவாளிகளையும் சுட்டு பிடித்த போலீஸ். தெலங்கானாவில் உணவகத்தில் பேக்கரியில் ஆர்டர் செய்து வாங்கிய முட்டை பப்ஸில் பாம்பு இருந்ததால் அதிர்ச்சி. பெண் வாடிக்கையாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ராஜஸ்தானில் பிக்கப் வேன் மீது லாரி மோதி கோர விபத்து. 7 குழந்தைகள் உள்பட 11 பேர் உயிரிழந்த சோகம். டெல்லியில் பெண் போலீஸ் மீது நாய்கள் நல ஆர்வலர்கள் தாக்குதல். தெருநாய்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தில் வெறிச்செயல். சூதாட்டச் செயலி விளம்பரத்தில் நடித்த விவகாரம். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜர்.